பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருடத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அருமையான ஒரு வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வார்த்தை, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். இந்த நாளில் பரலோக தகப்பன் நமக்கு தந்திருக்கிற அந்த வார்த்தைக்காய் ஆமேன். இந்த வருடம் 2026ஆம் வருடம் எத்தனை எதிர்ப்புகள், தடைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் என்றாலும் நீ வளருவாய், நீ உயருவாய். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தை. ஆமேன். இந்த வார்த்தையில் முதல் சொல்லுது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஒரு தேவ பிள்ளை ஆரோக்கியத்தோடு இருந்தால், பலத்தோடு இருந்தால் நிச்சயம் வளருவான். ஒரு வளர்ச்சிக்கு தேவை, ஒரு வளர்ச்சிக்கு பின்னணியில் இருப்பது ஆரோக்கியம், சரீர வளர்ச்சி. ஒரு கன்றை போல வளர வேண்டும் என்கிறது ஒரு தேவ பிள்ளைக்கு பரலோக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தையானால், இயேசுவானவர் சரீரத்திலும் ஆவியிலும் தேவதயவிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்தார். சரீரத்திலும் ஒரு வளர்ச்சி உண்டு, கொழுத்த கன்றுகளைப் போல. ஆத்துமாவில் ஒரு வளர்ச்சி உண்டு, குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி உண்டு, சபையில் ஒரு வளர்ச்சி உண்டு. ஆமென். நாம் செய்கிற தொழிலில் ஒரு வளர்ச்சி உண்டு, நாம் செய்கிற பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி உண்டு, நாம் செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் ஒரு வளர்ச்சி. அப்படி வளருகிறவர்களைத்தான் இவன் நல்லா வளர்ந்துட்டான் என்று சொல்வார்கள். இந்த நாள், இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின்படியே மிக ஆழமான அந்த ஒரு வார்த்தை. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க ஆண்டவருக்குள் சரணப்படுகிறோம். இந்த நாளில் அதன் ஒரு அவுட்லைன் உங்களுக்கு தருகிறேன். 144வது சங்கீதத்தின் 12வது வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது என் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரணான மூலை கற்களைப் போலவும் இருப்பார்கள். தெய்வ பிள்ளைகள் அப்பொழுது, there is a by condition. அப்பொழுது என்றால் அதற்கு முந்தின வார்த்தை 11வது வார்த்தை சொல்லுகிறது, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவி. எதிராளிகளிலிருந்து, நமக்கு எதிராய் செயல்படுகிற மாயையை பேசுகிற, மாயையை நடப்பிக்கிற ஜனத்தின் கைகளிலிருந்து என்னை நீங்க தப்புவீங்க. தப்புவிக்கப்படும் போது நம்முடைய நன்மைகள் சூறையாடப்பட்ட நிலைமை மாறி, நம்முடைய ஆரோக்கியம் நஷ்டப்பட்ட நிலைமை மாறி, நம்முடைய வருமான மார்க்கங்கள் தடைப்படுத்தப்பட்ட நிலைமை மாறி, இந்த 12வது வார்த்தை சொல்லும்போது, குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல. இளமையில் ஓங்கி வளரும் எந்த ஒரு செடியும், ஆமேன், பொதுவாக சொல்லுவாங்க, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், ஓங்கி வளரும். தெய்வ பிள்ளைகள் அப்படி வளருவீர்கள். எப்பொழுது ஒரு தெய்வ பிள்ளை வளருவேன். கடந்த நாளுகளில், கடந்த ஆண்டுகளில் நாம் சிந்தித்து பார்த்தால், ஏன் நம்மால் வளர முடியவில்லை? மாயை பேசுகிற ஜனம், மாயை நடப்பிக்கிற ஜனம்,
தெய்வ பிள்ளைகளுக்கு எதிராய், தெய்வ சபைகளுக்கு எதிராய், தெய்வ குடும்பங்களுக்கு எதிராய் நின்ற அவர்கள் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கும் போதுதான் ஒரு தெய்வ பிள்ளை வளருவான். ஒரு தெய்வ பிள்ளையின் குடும்பம் வளரும், ஒரு தெய்வ சபை வளரும். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஆணித்தரமாய் தருகிற ஒரு வார்த்தை, எதிராளிகளின் கரங்களை ஒடுக்கி, இதுவரை உன்னை துன்பப்படுத்தின, உனக்கு விரோதமாய் செயல்பட்ட ஜனத்தின் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை வளர பண்ணுகிற ஒரு பரலோக தகப்பன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் மகிழ்ச்சியோடு ஆமேன் எதிர்பார்ப்போடு தேவனிடத்திலிருந்து நாம் எடுக்கிற முயற்சி, பழைய முயற்சி, அதே முயற்சியை நாம் எடுத்தாலும் தேவன் இந்த தடையை நீக்கி போடும்போது, தேவனாய் கர்த்தர் இந்த ஆண்டில் அந்த எதிராளிகளின் கரங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும் போது நாம் வளருவோம், நாம் உயருவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஏசாயா 44 அதிகாரம் 4வது வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அதனால் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல் வளருவார்கள். அதுலேயும் there is a by condition. அதனால், எதினால், அதன் 3வது வார்த்தை, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தேவன் நம்முடைய ஜனத்தின் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றும் போது, தேவன் நம்முடைய ஜனத்தின் மேல், குடும்பங்கள் மேல், சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றும் போது எப்படி வளருவார்கள்? நீர் கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட அலரி செடிகளை போல் வளருவார்கள். ஒரு வளர்ச்சிக்கு தேவ ஆசீர்வாதம் வர வேண்டும். தேவ ஆவியானவரும் நம்மேல் பலன் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் குறித்து ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் மனுஷனுடைய ஆழங்களையும் அறிந்தவர். அந்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வந்தால் அந்த மனிதனை செம்மையான வழியிலே நடத்தி நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட ஒரு மரத்தை போல தன் காலத்தில் தன் கனியை தருகிற, வளருகிற, உயருகிற, வறண்டாலும் வறட்சியானாலும் வெறுமையானாலும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல உன்னை வளர்த்துகிற ஒரு தெய்வன். அல்லேலூயா. ஒன்று, சத்துருக்கள் கையிலிருந்து விலக்கப்படும் போது வளருவோம். 2, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, தேவனுடைய சந்நிதியிலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் வளருவோம். இந்த நாளில் வளர்ச்சிக்கு பரிசுத்த ஆவியானவர் விட்டுட வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 21 அதிகாரம் அதனுடைய 8வது வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பிள்ளை வளருது என்றாலே ஒரு சிக்னிஃபிகண்ட், ஒரு அடையாளம் இருக்கிறது. அது என்ன ஒரு அடையாளம்? பிள்ளை வளர வளர பால் குடிக்கிறதை மறக்குமா? பால் மறக்கும் நாள். ஆமென். பிள்ளை பிறந்ததிலிருந்து பால் தான் குடிக்கும், தாய்ப்பால் குடிக்கிறது. பால் மறக்கிற ஒரு நாள் உண்டு. அதன் அர்த்தம் பிள்ளை வளர்ந்து விட்டது என்ற அர்த்தம். பேதுருவில் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அவன் தேவ வசனத்தை படித்து 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 வளருகிற ஒரு தெய்வ பிள்ளை. பால் என்கிறது ஒரு லகுவான ஒரு உணவு. பவுல் அதை சபைகளுக்கு எழுதும்போது, நான் உங்களுக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருக்கும்போது பால் குடிக்க கொடுத்தேன், இப்பொழுதோ இன்னமும் நீங்கள் வளராதிருக்கிறபடியினால்
நீங்கள் மாமிசத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியினால் ஆமென் கட்டியான உணவை நம்மளுக்கு கொடுக்க முடிகிறதில்லை. அதென்ற பொருள் நாம் வளராது இருக்கிறதின் ரகசியம். வளர்ந்தால் பால் மறந்ததின் ஒரு அடையாளம் வருகிறது. வளராது இருக்கிறது என்ற ரகசியம் எப்பொழுதுமே இந்த பிளஸ்ஸிங் தான், ஆசீர்வாதம். அது வேதத்தில் 2 பகுதிகள். ஒன்று பால், எல்லா ஆசீர்வாதம். நீ என்ன செய்தாலும் உனக்கு ஆசீர்வாதம். அது ரட்சிக்கப்படுகிற ஆரம்பத்தில் எல்லாருக்கும் உரிய ஒரு வார்த்தை தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு, தேவனை அறிகிற அறிவை அடைந்த பின்பு, தேவனை பற்றி கொண்ட பின்பு எப்படி நம்முடைய வாழ்வு இயேசுவை பின்பற்றுவதாய் காணப்படுகிறதா, இல்ல சிறு பிள்ளையை போல ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்ல கட்டியான ஆமென் நீதியின் வசனங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற, கற்றுக்கொள்ளுகிற, அதை செயல்படுத்துகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நாம் வளர வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது, நீதியின் வசனங்களின் மேல் தாகம் கொண்டது. ஹல்லேலூயா. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 80வது வார்த்தை இப்படி சொல்லுது: அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். யோவான் ஸ்நாபகனை குறித்த ஒரு வார்த்தை. பிள்ளை வளர்ந்தால், ஆவிக்குரிய ஒரு தெய்வ பிள்ளை வளருகிறது என்றால் ஆவியில் பலன் அடைய வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் மற்றதெல்லாம் வளருது, மற்ற எல்லா காரியங்களும் வளர்ச்சி அடைகிறது, நல்லது. சரீரத்தில் வளருகிறோம், பொருளாதாரத்தில் வளருகிறோம், இதெல்லாம் பிளஸிங்ல வந்துருச்சு. ஆவிக்குரிய வளர்ச்சி ஒன்று பால் மறக்கிற ஒரு நிலைமை வருகிறதா, செகண்ட் ஆவியில் பலன் கொண்டான். கடந்த ஆண்டு, ஒரு வருடம் கடந்து 26ஆம் ஆண்டை தொடங்கி இருக்கிறோம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வின் பலம் என்ன? என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு ஆவியிலே நான் பலன் கொண்டேன், எவ்வளவு வளர்ந்திருக்கிறேன், எவ்வளவு தெய்வீக வார்த்தைகளில், தெய்வீக உபதேசங்களில், தேவனுடைய வழிகளில் எவ்வளவு நான் வளர்ந்திருக்கிறேன் சிந்தித்து பார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கொழுத்த கன்றுகளை போல நம்மை வளர பண்ணுகிற தேவன், உயர பண்ணுகிற தேவன், அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆமேன் ஆசீர்வாதம் என்கிற அந்த ஆமேன் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வசனம் சொல்லுகிற முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியின் தேடுங்கள், பாக்கியுள்ள நன்மைகள் எல்லாம் இலவசமாய் உன்னை தொடர்ந்து வரும். ஆவியில் பலன் கொண்ட ஒரு தெய்வ பிள்ளையாய் சோதனையை ஃபேஸ் பண்ண ஆமேன் பலத்தோடு, தெய்வ பலத்தோடு, எதிராளிகளின் ஆயுதங்களை, சூழ்ச்சிகளை, மறைவான கண்ணிகளை எதிர்கொண்டு ஜெயிக்கிற தெய்வ பலத்தோடு இந்த வருடத்தை ஆமீன் வளர்ந்தவர்களாய் ஓட பரிசுத்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மை வளர பண்ணுகிற தெய்வம், கொழுத்த கன்றுகளைப் போல நலிந்ததாக அல்ல, மெலிந்ததாக அல்ல, ஆவிக்குரிய பலத்தோடு நாம் வளரும்போது, ஆவிக்குரிய பலத்தோடு ஒரு தெய்வ பிள்ளை ஆவியில் பலன் கொண்டு வளரும் போது தன்னுடைய குடும்பம், தொழில் செய்கிற ஊழியமானாலும் எல்லாம் ஆமீன் வளருகிறதாயிருக்கும். இந்த நல்ல ஆமீன் நாளிலும் கூட தேவன் நம்மை வளர பண்ணுகிற தேவன். இந்த வார்த்தையை விசுவாசித்து இருதயத்தில் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் என்னை வளர பண்ணுவார். எந்தெந்த இடத்தில், எந்தெந்த பகுதியில், எந்தெந்த ஆமீன் சூழ்நிலைகளில் மெலிந்து போனோமோ, நலிந்து போனோமோ, அந்த இடங்களில் எல்லாம் நோட் பண்ணிச்சு. கர்த்தாவே, இந்த இடத்தில் நீ என்னை வளர பண்ணுகிறதுக்காய் நன்றி.
இந்த இடத்துல என்னை உயர பண்ணுகிறதுக்காய் நன்றி. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறதற்காய் நன்றி. ஆவிக்குரிய வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் நம் எதிர்பார்க்கிற நன்மைகள் என்கிற வளர்ச்சியும் பரலோக தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளுக்காக, இந்த புதிய நாளுக்காக, இந்த ஆண்டு முழுவதும் இந்த நன்மை, இந்த கிருபை நம்மை தொடரும்படியாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் செபிக்கலாமா? எல்லாரும் ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வார்த்தை, அது வல்லமை உள்ளது, பலம் உள்ளது, அதிகாரம் உள்ளது, ஒரு தெய்வ பிள்ளையை வளர பண்ணுகிறது. ஆமீன். தேவனை சார்ந்து கொண்ட ஒரு தெய்வ பிள்ளையாய் காணப்படுகிறோமா? தெய்வ வார்த்தையை வாசிக்கிற, தியானிக்கிற, அதை கை கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்வு துளிர்க்கும், வளரும், கொழுத்த கன்றுகளைப் போல வளர பண்ணுகிற கர்த்தர், சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த நல்ல நாளில் ஆண்டவரே, நீ வளர பண்ணுகிற தேவன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும். ஆமேன் ஆண்டவரே. அப்பா, பால் மறந்து வளர்ந்த ஒரு சிக்னிஃபிகன்ட், ஒரு அடையாளம் என்னில் காணப்பட வேண்டுமே. எனக்கு உதவி செய்யுங்க என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆவியில் பலன் கொண்டு வளருகிற ஒரு தெய்வ பிள்ளையின் அடையாளம் நம்மில் வெளிப்பட கர்த்தர் நமக்கு இறங்குவாராக. செபிக்கலாம். மகா பரிசுத்தரே, இந்த புதிய வருடத்தின் நல்ல நாளுக்காய், முதலாவது நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை வளர பண்ணுகிற கர்த்தர். எல்லா விஷயங்களிலும் கடந்த நாளுகளில் வந்த எல்லா நொறுங்கின நிலையிலிருந்து, நலிந்த நிலையிலிருந்தும் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை நீ வளர பண்ணுகிற தேவனாயிருக்கிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா இருதயங்களிலும் இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் என் ஆண்டவர் செயல்படுத்தி மலர பண்ணுகிற தேவன் இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கும் போது இருதயங்களில் தொடப்படுகிறதற்காய், இந்த வார்த்தையை கேட்கும் போது உள்ளங்கள் மலர பண்ணுகிறதற்காய் நன்றி. இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விஷ் யூ a happy new year.